அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, இப்போ உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாரு. ஜனவரி மாதம் 2023 உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆனாரு. இந்த வருடம் முழுக்க பாருங்க, இந்த 2024ஆம் வருடம் இந்த கம்ப்ளீட்டா பாருங்க, உங்க ராசிக்கு 8ல தான் சனி இருப்பார். இந்த 2024 சனிக்கு வந்து மாற்றம் கிடையாது, சனி பயிற்சியும் கிடையாது. இப்ப 2023ல ஆரம்பிச்ச சனி வந்து பாருங்க 2025 தான் உங்களுக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்ப இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சார் படாத பாடு பட்டுட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து வந்துட்டு இருக்கு, நாங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனை தேடி வருது, வாண்டடா பிரச்சனை எங்களுக்கு தேடி வருதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்புல இருக்கீங்க. மிக கடுமையான ஒரு பாதிப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது வருமானம் இல்லை, பணம் இல்லை, சொந்த தொழில் பண்ண முடியல, சொந்த தொழில் பணம் போட்டு ஏமாந்து போனீங்க. நிறைய பேர் உங்களை சுத்தி இருக்கவங்க ஏமாத்தினாங்க, நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, கூட இருக்கவங்களே சூழ்ச்சி செஞ்சாங்க, உங்களை கவுக்கருக்கு பார்த்தாங்க, முதுகுல குத்துனாங்க, நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க கடகராசி நேயர்கள். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சொந்த தொழில் ஆரம்பிச்சும் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, பணப்பற்றாக்குறை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, மனசுல ஒரு நிம்மதி கிடையாது, சரியா தூங்க முடியல. நான் தூக்கனால என்னங்கிற மாதிரி ஆயிப்போச்சு உங்க வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கடகராசி நேயர்கள் 2023 இருந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது 12 மாசமா 12 மாசமா அந்த 2023 இந்த ஒரு வருஷமாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடையாது, வியாபாரம் ரொம்ப டல்லா போச்சு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடுமையான மன உளைச்சல் இருக்கீங்க, பிசினஸ் பண்ண முடியல, உற்பத்தி செய்யற தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, ஏதோ ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபேன்சி கடையோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்லை வேற ஏதோ ஒரு கடை சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கவே கிடையாது, உங்களுக்கு வரவே இல்லை. 2023 கூட நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க, வாடிக்கையாளர்கள் வந்தாங்க. ஆனால் அந்த 2024ஆம் ஆண்டு 2023 பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனால் அந்த 2024ஆம் ஆண்டு நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். 2022 நல்லா இருந்தீங்க, 2023 சரியில்லை. இந்த 2024 நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா தான் இருக்கணும், சரிங்களா? கவனமா இருக்கணும், பெருசா முதலீடு போடாதீங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வருது, சார் நாங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, நாங்க வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் கடகராசி, நாங்க பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், நாங்க ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், நாங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, சொந்த தொழில் தொடங்கலாமா, பணத்தை முதலீடு போடலாமா, எங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா, நாங்க ஜெயிப்போமா, இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாதுங்க, சரிங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சொந்த தொழில பணத்தை போட்டீங்க, சொந்த தொழில் முதலீடுங்கிற பேர்ல பணத்தை போட்டீங்கன்னா அதுல நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க தவிர லாபத்தை உங்களால சந்திக்கவே முடியாது. ஏன்னா நிறைய கடகராசிக்காரங்க வந்து பாருங்க 2023 சொந்த தொழில் ஆரம்பிக்கிற பேர்ல பணத்தை போட்டு இருக்கிற கை காசெல்லாம் பணத்தை போட்டு கடன் வாங்கி பணத்தை போட்டு கடங்காரங்களா தான் ஆனாங்க தவிர பணத்தை சேமிப்பு பண்ண முடியல, சொந்த தொழில் ஜெயிக்க முடியல. நிறைய நஷ்டம், நிறைய லாஸ் தான் நடந்தது, நிறைய லாஸா தான் போயிட்டு இருந்தது தொழில். அதனால கவனம் பாருங்க. இது 8ல சனி, அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்தை கொடுப்பாரு, மன உளைச்சலை கொடுப்பார், வலி வேதனை கொடுப்பார். அதனால வந்து 8ல சனி இருக்கும் போது பொதுவாகவே வந்து உங்க ராசின்னு கிடையாதுங்க, பொதுவாகவே அஷ்டம சனி வரும்போது சொந்த தொழில் ஆரம்பிக்க கூடாது, புதுசா தொழில் ஆரம்பிக்க கூடாது, முதலீடு போடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது மெயினா வந்து பாருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி ரேஸுங்கிற மாதிரி இதுல, அதே மாதிரி இந்த பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல எல்லாம் போய் பணத்தை போட்டு மாட்டுறாங்க. சார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து பல மடங்கா மாத்தி தரேன்னு சொன்னாரு, எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி மெசேஜ் வந்தது, நாங்க பணத்தை போட்டோம், நாங்க ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? ஆசை வார்த்தை காமிப்பாங்க அடுத்தவங்க, அதுல போய் ஏமாறாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏமாந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த அஷ்டம சனி அப்படிதான் பண்ணும், தொழில கவுத்த பார்க்கும், முன்னேற்றம் இல்லாம பண்ணும், தடையா இருக்கும், உங்களுக்கு தொழில ஆரம்பிக்க முடியாம தவிப்பீங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அடிமேல அடி விழுகும், பணம் வராது. உங்களுக்கு எவ்வளவு திறமை வச்சிருந்திருப்பீங்க, எவ்வளவு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கும், திறமை இருந்தாலும் முன்னேற முடியாம பண்ணுவார் இந்த சனி பகவான், 8ல் இருக்க சனி பகவான். அதனால
2025 அப்புறம் பார்ப்போம். 2025 உங்களுக்கு கடைசி பகுதி, அதாவது உங்களுக்கு 2025 மார்ச்ல ஏப்ரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறம் வேணா நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமே தவிர இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பிச்சீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமா தான் போகும். சப்போஸ் உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி அல்லது 8ஆம் அதிபதி தசாபுத்தி, 8ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம், 6ங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் அப்படி இப்படின்னு போயிடும் உங்களுக்கு. இப்ப இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிலைமை வந்து அவங்களுக்கு தான் உச்சகட்டமா இருக்கும். அது அஷ்டம சனியில 6ஆம் அதிபதி தசாபுத்தி, அஷ்டம சனியில 8ஆம் அதிபதி தசாபுத்தி, சொல்லவே வேண்டாம், நிலைமை படுமோசமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி தசாபுத்தி நடத்துறவங்களுக்கு. சரிங்களா? அதனால உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு 1ஆம் அதிபதி 1, 5, 9, இல்ல 1, 4, 7, 10, இல்ல 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, லக்னத்துக்கு யோகாதிபதி, லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்காம யோகாதிபதிகளோட தசாபுத்தி நடக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இந்த அஷ்டம் சனி சமாளிக்கலாம். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் 8ல சனி, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. அகப்பட்டதுன்னா அட்டமத்தில் சனின்னா மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சொந்த தொழில் ஆரம்பிக்கிற பேர்ல மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி வெளியே யார்ட்டையும் பணத்தை வாங்கி மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணித்தரேன், ஒரு காரியம் பண்ணித்தரேன், பணத்தை கொடுங்க சொல்லி எல்லாம் மாட்டிக்காதீங்க. ஏகப்பட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க. அதனால கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் 2024ஆம் ஆண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும், பூச நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும், புனர்பூச நட்சத்திரக்காரங்க 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். சரிங்களா? அதனால இந்த வருஷத்தை நல்லபடியா கொண்டு போங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், எந்த ஒரு முதலீடும் வேண்டாம். சரிங்களா? சொந்த தொழில் பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு முதலீடு போடாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இருக்கிற தொழில் உங்களால நிச்சயமா காப்பாத்திக்க முடியும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிடும். புதுசா நீங்க ஆரம்பிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? புதுசா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மேலும் மேலும் நஷ்டத்தை கொண்டு போய் விடும். பெரிய கடங்காரனா போய் உங்களை மாட்ட வைக்குங்கிற பெரிய கடங்காரனா போய் உங்களை மாட்ட வைக்கும் இந்த சனி பகவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியா, இப்ப உங்க கர்மா எப்படி போயிட்டு இருக்கு, நல்ல கர்மால இருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி உங்களை வழி நடத்துது, என்ன கிரகங்கள் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கு, விதி எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுதான் அதிகமா பேசும். 80-85% பேசும். பொது பலன்கிறது உங்களுக்கு 15-20% தான் பேசும். இருந்தாலும் அஷ்டம சனியில அவதிப்பட்டு இருக்கீங்க, ஜாதக தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கலாம். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க லைஃப் எப்படி இருக்கும், லைஃப் மாறுமா மாறாதா, இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.